ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 207வது தலைப்பு. ஏகாதசியின் ஏற்றம். பகவான் கை கொடுப்பான் என்று நம்பி தைரியமாக பூர்ண நியமத்தோடுதான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படியும் முடியாவிட்டால் வீம்பாக பட்டினி கிடந்து தேகசிரமத்தையும் மனஸ் கஷ்டங்களையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஏகாதசி தவிர மற்ற உபவாச தினங்களில் ஒரே பொழுது பலகாரம், சாஸ்திரிய பலகாரத்தை சொல்லாமல் தோசை இட்லி பலகாரத்தைத்தான் சொல்கிறேன், அதையும் செய்யலாம். இன்னொரு பொழுது சாஸ்திரிய பலகாரமான பழம் பால் மட்டும் சாப்பிடலாம். முடியாதவர்கள் ஒரு பொழுது அன்னம், ஒரு பொழுது தோசை இட்லி மாதிரி பலகாரம் பண்ணலாம். ஆனால் முழு நியமப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏகாதசியில் நிர்ஜலமாயிருந்தால் ரொம்பவும் சிரேஷ்டம், அது ரொம்பவும் கஷ்டமும். சாத்விகமான பானங்கள் மட்டும் பண்ணுவது அடுத்தபடி. அதற்கும் அடுத்தபடி நிஜ பலகாரமாக பழத்தோடு பால் சாப்பிடுவது. அதற்கும் அப்புறம் ஒருவேளை மட்டும் பற்றுப்படாத சத்துமா பூரி மாதிரியானவற்றை சாப்பிட்டு இன்னொரு வேளை பழம் பால் ஆகாரம் செய்வது. இன்னும் ஒருபடி கீழே ஒருவேளை பக்குவமான புஷ்டியான இட்லி தோசை பொங்கல் உப்புமா இத்தியாதியும் இன்னொரு வேளை பால் பழமும் சாப்பிடுவது. இதற்கும் கீழே போகப்படாது. அதாவது ஒரு வேளை கூட அன்னம் சாப்பிடுவதாக இருக்கப்படாது. மற்ற உபவாசங்களில் அதமபட்சமாக ஒருவேளை அன்னம் ஒருவேளை இட்லி தோசை என்று வைத்து கொள்ளும் அளவுக்கு ஏகாதசியை கொண்டு வந்து விடக்கூடாது. ஏகாதசியில் அன்னத்தை சாப்பிட்டால் பிராயஷ்சித்தமே கிடையாது என்று இருக்கிறது. சிலவிதமான நோயாளிகள் பலகீனர்கள் அன்னம் தவிர எதுவுமே ஜரித்து கொள்ள முடியவில்லை என்று நிர்பந்தம் ஏற்பட்டால் சாதத்தை கஞ்சி வடிக்காமல் ஹவிஸாக பண்ணி அதில் உப்பு புளி காரம் எதுவுமே சேர்க்காமல் ஒருவேளை மட்டும் ஸ்வல்பம் ஏகாதசி என்று சாப்பிடலாம். ரொம்பவும் அசக்தமானவர்களுக்குத்தான் இந்த ரிலாக்ஸேஷன், மற்றவர்களுக்கில்லை. அன்று ஒருவன் சாப்பிட்டால் அதில் ஒவ்வொரு பிடியிலும் நாயின் அமேத்தியத்துக்கு சமமான பாவத்தை சாப்பிடுகிறான் என்று மிகவும் கடுமையாகவே சொல்லியிருக்கிறது. பிரதிக்ராசம் அசௌ புங்க்தே கிஷ்பிஷம் ஸ்வானவிட்சமம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.